நண்பர்களே, தல அஜித் நடிச்ச சிட்டிசன் திரைப்படத்தில் அத்திப்பட்டி என்ற ஒரு கிராமம் வரும் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கிறதா? அரசாங்கத்தின் அலட்சியத்தால் உலகத்தின் பார்வையிலிருந்து மறைந்து போன அந்த அத்திப்பட்டி பலரது மனதையும் உலுக்கியது. அரசப்பட்டி, அத்திப்பட்டி. What is this? இந்திய தேசிய வரைபடத்திலிருந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்கு. அந்த அத்திப்பட்டி ஒரு கற்பனை கிராமம். இப்போது நான் சொல்ல போகும் கிராமம் உண்மையில் இந்தியாவில் இருந்த ஒரு கிராமம். ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த அந்த கிராமம் ஒரே நாள் இரவில் மக்கள் வெளியேறினர். மறுநாள் அந்த கிராமத்தில் கோயில்கள் இருந்தன, தெருக்கள் இருந்தன, வீடுகள் இருந்தன. ஆனால் ஒரு மனிதர் கூட அந்த கிராமத்தில் இல்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உண்மையில் அந்த கிராமம் சபிக்கப்பட்ட கிராமமா அல்லது வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்ட கிராமமா? அந்த கிராமத்தின் பெயர் குல்தாரா. வாங்க இந்த கிராமத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய மர்மத்தை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்சல்மார் நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் தான் இந்த குல்தாரா. இன்று இந்த கிராமத்தில் மக்கள் நடமாட்டமே இல்லை. ஆனால் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கில் வந்து செல்லக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறது. 13ஆம் நூற்றாண்டில் பாலிவால் பிராமணர்கள் இந்த கிராமத்தை உருவாக்கினார்கள். பாலைவனத்திலும் தண்ணீரை சேமித்து விவசாயம் செய்யும் திறமையால் அவர்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்தனர். குல்தாரா மட்டுமல்லாமல் அதனை சுற்றி பல 100 கிராமங்கள் உருவாகின. வியாபாரம், விவசாயம், கோயில்கள், அழகான வீடுகள் எல்லாமே இருந்தன. யாரும் இந்த கிராமம் ஒரே இரவில் காணாமல் போகும் என்று சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். 1825ஆம் ஆண்டு ஒரு இரவில் குல்தாரா மற்றும் அதன் சுற்றியிருந்த கிராமங்கள் காலியாகிவிட்டன. மறுநாள் மனிதர்கள் இல்லை, வீடுகள் இருந்தன. இந்த விசித்திரமான நிகழ்வு வரலாற்றில் இன்றும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சாப கதை ஒன்று இருக்கிறது. அந்த காலத்தில் ஜெய்சல்மாரை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களின் சக்தி வாய்ந்த அமைச்சர் சலீம் சிங் என்பவர் குல்தாரா கிராமத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருடைய மகளை, இளம் பெண்ணான அவரை திருமணம் செய்ய ஆசைப்பட்டதாகவும் அதற்கு அந்த கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இதனால் சலீம் சிங் அந்த கிராமத்தினரை மிரட்டியதாகவும் இதற்கு பயந்து அந்த கிராம மக்கள் இரவோடு இரவாக அந்த ஊரை காலி செய்துவிட்டு சென்றதாகவும் ஒரு கதை இருக்கிறது. அப்படி அந்த கிராமத்தை விட்டு வெளியேறிய மக்கள் அந்த கிராமத்தை விட்டு செல்லும் போது சொல்லிவிட்டு போன ஒரு வார்த்தை, இனிமேல் இந்த கிராமத்தில் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு போனதாக ஒரு சாப கதை ஒன்று இருக்கிறது. அவர்கள் சொல்லிவிட்டு போனது வெறும் வார்த்தை அல்ல, அது சாபம் என்று இன்றளவும் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த சாப கதையை உறுதிப்படுத்தும் விதமா வரலாற்றுல எந்த ஆவணங்களுமே இல்லை. இதனாலதான் நாம வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதான் நம்ம இறுதியான முடிவா எடுத்துக்கொள்ள முடியும். வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலைவன வறட்சி, தண்ணீர் பற்றாக்குறை, அதிக வரி, பொருளாதார வீழ்ச்சி, அரசியல் அழுத்தம், இது போன்ற காரணங்களால அந்த கிராமத்தின் மக்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். குல்தாராவில் உடைந்த வீடுகள், பழமையான கோயில்கள், வெறிச்சோடிய தெருக்கள் மட்டுமே இருக்கின்றன. ராஜஸ்தான் அரசு இந்த இடத்தை பழமையான பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவித்து அதனை பராமரித்தும் வருகிறது. அதை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றியும் இருக்கிறது. இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கிராமத்தை பற்றிய சுவாரஸ்யமான கதைகளை கேட்டும் ரசித்தும் சென்று கொண்டிருக்கிறார்கள். சிட்டிசன் திரைப்படத்தில் வரும் அத்திப்பட்டி ஒரு கற்பனை கிராமம். அது ஒரு சமூக பிரச்சனையை வெளிக்கொண்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை. ஆனால் இந்த குல்தாரா உண்மையில் இந்தியாவில் இருந்த ஒரு உண்மையான கிராமம். அந்த கிராமம் ஏன் காலியானது என்ற கேள்விக்கு இதுவரை ஒரே ஒரு தெளிவான பதில் கூட கிடைக்கவில்லை. அதனால்தான் குல்தாரா இந்தியாவின் மர்மம் நிறைந்த கிராமங்களில் ஒன்றாக இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த கிராமம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் அதை பற்றிய கமெண்ட்களை, கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.
நன்றி நண்பர்களே. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.